அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேரட் அகாடமி. புதுச்சேரி எக்ஸாமினிங் அத்தாரிட்டி தேர்வு அமைப்பை கடந்த ஆண்டிலிருந்து உருவாக்கி அத்தேர்வு அமைப்பின் அடிப்படையில் பல்வேறு விதமான டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு தேர்வுக்கு தயார் செய்யணும் அப்படின்னு வரும்போது முதல்ல நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர். பாண்டிச்சேரி தேர்வுக்கும் சிலபஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸ் இருக்குது. இண்டக்டிவ் சிலபஸும் கொடுத்துருக்காங்க. சிலபஸை இந்த பிஏ முன்னாடியே பதிவிட்டிருக்காங்க. இந்த சிலபஸ் அடிப்படையில் தான் இனிமேல் வரக்கூடிய தேர்வுகள் கேட்கப்படும் அப்படி என்பதை திட்டவட்டமாக ஒரு நோட்டீஸில் அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த அமைப்பின் அடிப்படையில் தான் இருக்க நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இதற்கு முன்பு விட்டிருக்கின்ற நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இந்த தேர்வு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த தேர்வானது நடத்தப்படுகின்றது. நிறைய பேர் பாண்டிச்சேரி எக்ஸாம் படிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிலபஸை பார்க்க மாட்டீங்க. எதை படிக்கிறது, பாண்டிச்சேரியில் எப்படி கேள்வி கேட்பாங்க, என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்ற குழப்பத்திலேயே உங்களுடைய எண்ணோட்டங்கள் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அதுதான் உண்மை. பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சியில் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. எஸ்எஸ்சியில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெவல் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஏற்கனவே இருக்கிற ஒன்று. இதே லெவல் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பாண்டிச்சேரியில் இருந்த ஒரு விடயம் தான். அதையே இப்போ கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது எப்படி கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா சிஎஸ்எல், சிஹெச்எஸ்எல், சிஜிஎல் அப்படின்னு உங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்றாற் போல இது நிர்ணயிக்கப்படுகின்றது. சிஎஸ்எல் இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு என்ன இருக்கணும் அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி ஆஸ் குவாலிஃபிகேஷன், எஸ்எஸ்எல்சி தான் இதுக்கு படிச்சிருக்கணும். கம்பைன்டு செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் என்ன கல்வி தகுதியில் இருக்கணும்னா எஸ்எஸ்எல்சி படித்திருந்தால் போதுமானது. அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கேள்வி தான், அதாவது கொள்கூறி வினாக்கள் தான் கேட்கப்படும். நடத்தப்படுகின்ற தேர்வுகள் அனைத்துமே கொள்குறி வினாக்களாக தான் அமைந்திருக்கும். ஒரு கேள்விகளுக்கு குறைந்து வினாக்கள் இருக்காது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்திட்டத்தை எப்படி அணுகுவது விடயங்களை குறித்து அடுத்தடுத்த காணொளிகளில் நான் பேசுகிறதா இருக்கேன். மீண்டும் இதே போன்ற ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேரட் அகாடமி. நன்றி.